சரி, அங்கிள் வந்து உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு கதை. சரியா? ஒரு கதை ஒன்று எல்லாருக்காகவும் சொல்லப்படும். நீங்க எத்தனை பேர் வந்து டிபிஎஸ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க? கை தூக்குங்க. வெரி குட். உங்களை மாதிரியே ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் அங்கிள் வந்து ஒரு கதை சொல்ல போறேன். இந்த வெள்ளை சட்டை போடுறவங்க எல்லாம் ரொம்ப குறும்பு. நீங்க முன்னாடி கையில் என்ன மொபைலா? கதை சொல்லும் போது கதையை கேட்கணும், டான்ஸ் ஆடும் போது டான்ஸ் ஆடணும். சரியா? 3 ஃப்ரெண்ட்ஸ், சாம், ஜான், பீட்டர். இந்த 3 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேருமே ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. படிச்சு முடிஞ்சு ஆனுவல் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சது, லீவும் வருது. அப்போ 3 பேரும் இதெல்லாம் ஜாலியாக அந்த லீவை என்ஜாய் பண்ணலான்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த சாம் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து சர்ச்சில் விபிஎஸ் நடக்குது, அதனால் நான் விபிஎஸ் போக போகிறேன், உங்களை மாதிரியே 10 days விபிஎஸ்க்கு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சாம் மட்டும் சொல்கிறேன். அப்போ இந்த ஜானும் பீட்டரும் ரொம்ப குறும்பவங்க. நம்ம நிறைய பேர் இருக்கிறீங்க அந்த மாதிரி ரொம்ப குறும்புக்கார பசங்க. அவங்க 2 பேரும் ஐயோ விபிஎஸ்க்கு நாங்கெல்லாம் வரலடா, நீ போகாத, நம்மெல்லாம் 3 பேர் சேர்ந்து டெய்லி விளையாட போகலாம், ஜாலியாக அங்கே சுற்றலாம் இங்கே சுற்றலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் சார் வந்து இல்லை, விபிஎஸ்க்கு கண்டிப்பாக போயே ஆகணும், நீங்களும் வாங்க, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சாம் சொல்கிறான். ஆனால் ஜானும் பீட்டரும் நோ நோ, எங்களாலாம் முடியாதுப்பா, காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் பைபிளில் படிக்கணும், அதை படிக்கணும், வசனம் படிக்கணும், இவ்வளோதான் படித்தாச்சு, இந்த 1 month நம்ம என்ஜாய் பண்ணலாம், நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜானும் பீட்டரும் சொல்லிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி சாம் வந்து நாளையிலேருந்து நான் பிபிஎஸ்க்கு போகிறேன், நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்கலாம்னு சொல்லிட்டு சாம் வந்து பிபிஎஸ்க்கு வந்துட்டான். பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிச்சு. ஜானும் பீட்டரும் போய் எல்லாம் விளையாடுறோம், அவங்க ஏதோ மிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு ஈவினிங் வந்து நம்ம சாம் இல்லாதவருக்கு நமக்கு பெரிய நம்ம மிஸ் பண்ணுறோம் சாமை, அதனால் நம்ம சொன்ன மாதிரி நம்ம பிபிஎஸ்க்கு போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் என்ன சொல்கிறாங்க, 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. அப்போது ஜானோட அப்பாவும் பீட்டரோட அப்பாவும் பக்கத்து வீட்டுனா ஒரு நாள் நைட் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூல்ல இருந்து 2 பேருக்கு மேலே ஒரே கம்ப்ளைண்ட்டு, என்ன பண்ணுறதே தெரியல, 2 பேரும் ரொம்ப குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியல டீச்சர்ஸ்னால, ஃபாதர் கொடுத்து வான் பண்ணி விட்டுட்டு இப்போ இறுதியாக ஃபைனலாக வந்து 5th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு 6ஆம் வகுப்பு 6th ஸ்டாண்டர்டுக்கு வந்து நாங்கள் வந்து யோசனை பண்ணி சொல்கிறோம், இல்லைன்னா நீங்கள் வேறு ஸ்கூலுக்கு தான் உங்கள் பையனை சேர்க்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி 2 பேருமே பேசுகிறாங்க. இப்போ 2 பேருக்குமே வேறு ஸ்கூல், ஏன்னா இது நல்ல ஸ்கூல், இந்த ஸ்கூலை விட்டு வேறு ஸ்கூல் சேர்த்துறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அப்பாவுக்கும் 2 பேரோட ஃபேமிலிக்கும் உடன்பாடு இல்லை. ஆனாலும் இந்த இவங்க 2 பேரோட குடும்பனால டீச்சர்ஸ் வேண்டாங்கிறாங்க, ஃபாதரும் என்ன பண்ணுறது தெரியல சொல்லி கன்ஃபியூஷன் தான் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அவங்க வந்து பிபிஎஸ்க்கு செகண்ட் டே வந்து சாம் கூட போகலான்னு சொல்லி போகிறாங்க. போய் 2ஆவது நாள் வந்து பிபிஎஸ் போய் அட்டன் பண்ணிட்டு வராங்க. டெய்லி அந்த 10 daysம் பிபிஎஸ்க்கு நம்ம சர்ச்சில் எத்தனை நாள் வச்சுருக்கிறோம்? 7 days. ஆக்சுவலாக 10 days வைக்கணும். அந்த இதில் 10 daysல வந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜாமெட்ரிக் பீரியடுக்கும் ஒரு வித்தியாசம் டெய்லி தெரிய ஆரம்பிக்குது. எழுத்தெழுத்து பேசுறது, அம்மா அப்பாட்ட எழுத்தெழுத்து பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்தது அப்படியே கம்மியாகுது ஒவ்வொரு நாளும். அப்போ ஜானோட அப்பா அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, இப்போ ஜான்கிட்ட குடும்பம் ரொம்ப கம்மியாயிடுச்சு இல்லை, அதனால ஒன்று அம்மாவை வந்து ஆமாம் நானும் பார்க்குறேன், முதல்ல எல்லாம் சொன்னால் ஒரு வேலையும் செய்ய மாட்டான், எழுத்து பேசுவான், ஒரே குடும்பமாக இருக்கும், எதுவும் சொன்னபடி கேட்க மாட்டான். ஆனால் இப்போ ஒரு மாற்றம் அவங்ககிட்ட ஜான்கிட்ட தெரியுது அப்படின்னா அப்புறம் அடுத்த நாள் ஜானோட அம்மா பீட்டரோட அம்மாட்ட பேசுகிறாங்க. அப்போ பீட்டரோட அம்மாவும் இதையே சொல்கிறாங்க, பீட்டர் இந்த மாதிரி ஒரு மாற்றம் தெரிகிறது, பையன்கிட்ட ரொம்ப ஒரு வித்தியாசம் தெரியுது. அப்படிங்கும்போது பாருங்க
அவங்க 2 பேரும் ஒரு நாள் இந்த விபிஎஸ் போறதுனால ஒழுங்கா இருக்காங்க எப்படி சரி நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா விபிஎஸ்ல டெய்லி அவங்க ஒவ்வொரு வசனம் சொல்லி தராங்க. எப்படியெல்லாம் நீங்க இருக்கணும், நீங்க பசங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லி தரும்போது அது ஒரு மாற்றத்தை வந்து ஜானுக்கும் பீட்டருக்கும் கொண்டு வருது. உங்களுக்கு டெய்லி என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க, என்னெல்லாம் பின்பற்றணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நன்மை, பாதுகாப்பு, விசுவாசம், அன்பு, கீழ்ப்படிதல், அப்புறம் என்ன உதவுதல், மகிழ்ச்சி, அப்புறம் உதவுதல், அப்புறம் தேவனோடு ஒரு உறவில் இருப்பதல், அப்புறம் நீதி, அப்புறம் கீழ்ப்படிதல். இப்படி நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுத்து டிபிஎஸோட ஃபைனல் வந்துருது. 2 பேரும் வந்து டோட்டலா ஒரு மாற்றம். ஆனாலும் ஜானோட அப்பாவுக்கும் பீட்டரோட அப்பாவுக்கும் அதை நம்பவே முடியல, அம்மாவுக்கும் நம்பவே முடியல. நம்ம பசங்களா இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். சரி, ஸ்கூல் வேற ரீஓப்பனிங் டேட் வந்துருச்சு. 2 பேரும் இப்போ ஸ்கூலுக்கு 3 பேரும் போறாங்க. போகும்போது சாம் எப்பவுமே சர்ச் அந்த ஃபாதர் பார்த்தா ஒரு மிஸ் பண்ணுவான், டீச்சர்ஸ் பார்த்தா மிஸ் பண்ணுவான். ஆனால் இவங்க 2 பேரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் உள்ள நுழையும் போது ஃபாதர் பார்த்து குட் மார்னிங் ஃபாதர் அப்படின்னு சொல்லி சாம் சொல்லும்போது பின்னாடியே ஜான் குட் மார்னிங் ஃபாதர், பீட்டர் குட் மார்னிங் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ ஃபாதர் அப்படியே பார்க்குறாரு. என்னோட 5 வருஷமா படிக்கிறாங்க, ஒரு நாள் குட் மார்னிங் சொன்னதில்லை, இப்போ குட் மார்னிங் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு ஃபாதர் போயிடுறாரு. அப்போ 2 பசங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஜானும் பீட்டர் போய் அவங்களை விலைக்கு விடுறாங்க. சண்டை போடக்கூடாது, சமாதானமா இருக்குன்னு சொல்லி விலைக்கு விடுறாங்க. இப்படி கிளாஸ்க்கு போறாங்க. கிளாஸ்ல இந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிறாங்க. அப்போ ஈவினிங் வந்து அந்த டீச்சர்ஸ் தான் மறுபடியும் டீச்சர்ஸ் மீட்டிங் மாதிரி நடக்கும்போது அந்த ஃபாதர்கிட்ட வந்து பேசும்போது ஃபாதர் கேட்கிறார், ஜானும் பீட்டரும் எப்படி இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணலாம், அவங்கள வந்து இது பண்ணலாமா போது டீச்சர் சொல்றாங்க, இல்ல ஃபாதர் அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிகிறது. என்னது ஒரு வித்தியாசம் தெரியுது, குடும்பம்லாம் ஒன்றும் இல்லை. ஃபாதர் சொன்னார், ஆமா நானும் அதை பார்த்தேன். அப்போ வந்து என்னன்னு தெரியல, சரி நான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஜானும் பீட்டரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நீங்க 2 பேரும் நாளைக்கு வரும்போது உங்க பேரண்ட்ஸோட வாங்க அப்படின்னு சொல்லி ஃபாதர் என்ன சொல்லிடுறாரு, ஜானுகையும் பீட்டர்த்தையும் சொல்லிடுறாரு. அப்போ 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் அம்மாட்டையும் அப்பாட்டையும், அம்மா அப்பா இந்த மாதிரி ஃபாதர் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. இவங்க 2 ஃபேமிலியிலுமே பீட்டரோட அப்பாவுக்கும் சரி, ஜானோட அப்பாவுக்கும் சரி, அது அம்மாவுக்கும் சரி, பீட்டரோட அம்மாவுக்கும் சரி ஒரே வேதனை. இன்னும் நம்ம பையனுக்கு வந்து டிசி கொடுக்க போறாங்க, நம்ம இனி வேற ஸ்கூலுக்கு தான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோட அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. அப்போ போகும்போது ஃபாதர் வந்து சிரிச்சுட்டு அவங்க 2 பேருக்கு வர சொல்றாரு. வர சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு, என்ன ஃபாதர் அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல ஜான் கிட்டையும் பீட்டர் கிட்டையும் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுது. ஒரு பொறுப்பு இல்லை, ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க, ஒரு கீழ்ப்படிதல் இருக்கு, அன்பா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியல ஃபாதர், ஆனா நாங்க வந்து 10 நாள் வந்து எங்க சர்ச்சில் நடந்த விபிஎஸ்க்கு எங்க பசங்களை அனுப்பிச்சிருந்தோம். அந்த விபிஎஸ்னால அவங்க மாறிட்டாங்க அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். அப்போ 2 பேரும் ஜான் பீட்டர் வர சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஜான் பீட்டரும், ஆமா அந்த வசனங்கள் எங்களை என்ன பண்ணுச்சு, மாற்றியது. அந்த வசனத்தை கேட்டதுக்கு அப்புறம் நாங்க குடும்பம் எல்லாம் விட்டுட்டோம். நாங்க இன்னைக்கு கீழ்ப்படிகளோடு இருக்கணும் முடிவு பண்ணிட்டோம். நாங்க அன்பா இருக்கணும் முடிவு பண்ணிட்டோம். நாங்க எல்லாருக்கும் உதவணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். நாங்க கடவுளோடு ஒரு நெருங்கிய உறவை வளர்த்துக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஃபாதருக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு விபிஎஸ் இப்படி மாத்திருச்சா, உண்மையிலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, இல்லை உங்களுக்கு நான் உங்கள் பசங்க நல்லா இருக்கிறாங்க, அதனால வந்து இந்த ஸ்கூலில் அவங்க கல்வி பண்ணான்னு சொல்கிறத உங்களை வர சொன்னா ஜானோட அப்பாவுக்கும் பீட்டரோட அப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போச்சு. நீங்களும் இந்த விபிஎஸ் 1 வாரம் தந்திருக்கிறீங்க, இது எல்லாமே கண்டிப்பா பின்பற்றுவீங்களா? சத்தத்தையே காணும், சண்டை போட்டு இருக்கீங்களா? அன்பா இருக்க மாட்டீங்களா? அப்பா அம்மா சொன்னா கீழ்படிய மாட்டீங்களா?
சத்தம் பத்துல யாரெல்லாம் கீழ்படி மாட்டேங்குது யாரெல்லாம் கை தூக்கும் போவாங்களா? ஓகே, வெரி குட். அதனால இந்த விபிஎஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாருமே வந்து நம்புறோம். நீங்களும் நம்புறீங்களா? நான் ஆக்சுவலா இன்னைக்கு சொல்ல வேண்டிய கதையே வேற. ஆனா காலையில வந்து இந்த விபிஎஸ் ஸ்டூடெண்டோட ஒரு அப்பாவை பார்த்தேன். பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னதுதான் இதெல்லாம். என் பையன் பைபிள் படிக்க மாட்டான், ஆனா இப்ப டெய்லி படிக்கிறான். என் பையன் ப்ரேயர் பண்ண மாட்டான், இந்த விபிஎஸ் போனது டெய்லி ப்ரேயர் பண்றாங்க. ஏதாவது வேணும்னா என்ன பண்ணுவீங்க கேட்டா, நான் பாடகிட்ட ப்ரேயர் பண்ணுறேன். அப்படின்னு சொல்லி அந்த அப்பா, அதாவது உங்களுடைய அப்பா மாதிரி அவரும் ரொம்ப சந்தோஷமா அங்கிட்ட வந்து சொன்னது. நான் வந்து அந்த கதையை மாற்றி இது நிஜம், இந்த அதனால இதையே வந்து இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் சொல்லணும்னு சொல்லி இதை வந்து இது கதை ஆனால் நிஜம். நீங்களும் உங்க அப்பா அம்மாவுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பீர்கள், கீழ்ப்படியாக இருப்பீர்கள், அன்பாக இருப்பீர்கள், கடவுளோடு உறவுகள் இருப்பீர்கள், விசுவாசத்தோடு இருப்பீர்கள், மற்றவர்களுக்கு உறவுகள் முன்மாதிரியாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களை இந்த ஆண்டு நாங்கள் சுந்தராபுரம் சிஎஸ்சி கிருஷ்ணர் ஆலயத்திற்கு ஆசீர்வதித்து வழியனுப்புகின்றோம். அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூட்ட விபிஎஸ் இயக்குநர்களுக்கு நன்றி.